பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முத்துவேல் இருந்துட்டு சக்திவேல் கிட்ட கேட்குறாங்க, அந்த பிரச்சனைய முடிஞ்சுதா? அந்த ஆஃபீஸரை பார்த்து பேசுனையா? அவர் என்ன சொன்னாரு? தெரிஞ்சுதான் நோட்டீஸ் அனுப்புனாரா? இல்லை தெரியாம நோட்டீஸ் அனுப்புறாரா? எல்லாம் தெரிஞ்சுதானே நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது ஒரு லேடியா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம எதிர்த்த வீட்டில் இருந்தோம் உன்னை கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டுருக்கே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் முத்துவேல் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணா? ஆமாண்ணே, எல்லாம் வீட்டில் நடக்கிற பிரச்சனைய அங்கே போய் காட்டியிருக்கு. அதனால தான் நம்மளை பழி வாங்கிறதுக்காக நம்ம இடத்த இடிக்கிறதா நோட்டீஸ் அனுப்பியிருக்குன்னு எல்லாமே திட்டம் போட்டு தானே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு நானே போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே மீனா கிட்ட உனக்கு என்ன கொடுக்கணுமோ சொல்லு, கொடுத்துட்றோம். தேவையில்லாமல் இந்த நோட்டீஸ் எல்லாம் அனுப்புகிற வேலை வச்சுக்காத. வீட்டில் நடக்கிற பிரச்சனையே இங்கே வரைக்கும் கொண்டு வராத. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனா இருந்துட்டு, நான் எதையும் பழி வாங்கல. நான் ஒன்றும் தெரிஞ்செல்லாம் அனுப்ப கிடையாது. தெரியாம தான் அனுப்பினேன். நிலத்தை ஆக்கிரமிச்சா இப்படி தான் நடக்கும். நீங்களா இடிக்கிறீங்களா, இல்லை நானா இடிக்கட்டம்மா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, உனக்கு என்ன கொடுக்கணுமோ சொல்லு, எவ்வளோ தரணுமோ சொல்லு, தரோம். இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. இதுவும் பத்தலைன்னா கேளு, இன்னமும் கொடுக்க நீங்களா இந்த பணத்தை கொண்டு போறீங்களா, இல்லை நான் போலீஸை வர வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சக்திவேல் ரொம்பவே கோவப்படுறாங்க. என்ன விட்டா ஓவரா பேசுற? நான் அப்படி தான் பேசுவேன். லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, நான் என்ன எங்கள் லஞ்சத்துக்காக வேலை செய்கிறேன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக சத்தம் போடுறாங்க.